தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாளிலும் கூட சயின்டிபிக்கா மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு தேவையான 4 காரியங்களை பத்தி பார்த்து இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா அந்த 4 விஷயம்? சுவாசம், கரெக்ட். சுவாசம், அப்புறம் ஆகாரம், ஆகாரம், மூன்றாவது தண்ணீர், தண்ணீர். ஓகே, நான்காவது ஒளி. கரெக்ட், ஒளி. இந்த 4 விஷயம் தான் மனுஷன் உயிர் வாழ்றதுக்கான அடிப்படை தேவைகள். இது வேதாகமத்தோடு எப்படி ஒத்துருக்குதுன்னு பார்க்கலாமா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஆமென். மனுஷன் மண்ணால உருவாக்கப்பட்டவன். மண்ணினால இருந்து எடுத்து மண்ணால உருவாக்குனாங்க. அந்த மண்ணுக்கு எப்படி ஜீவன் வந்தது அப்படின்னா, தேவனுடைய சுவாசத்தை ஊதின நிமித்தம் மனுஷன் உயிரடைந்தான். அல்லேலூயா. அவருடைய சுவாசம் நமக்கு அவசியமா இருக்கிறது. சுவாசத்தினால்தான் நம்ம வந்தோம். 2வது என்ன பார்த்தோம்? தண்ணீர். வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நமக்கு ஜீவ தண்ணீரா இருக்கிறார். தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போது 3வது என்ன பார்த்தோம்? ஒளி. ஒளி. வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒளியா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல இருளா காணப்படுகிறதோ, பாவம் இருக்கிறதோ, அந்த இடத்தெல்லாம் தேவன் நமக்கு ஒளியா இருக்கிறார். மீகா 7:8 நம்ம வாசிக்கிறோம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. நாம் இருளில இருக்கும்போது கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருப்பார். சரி, 4வது நம்ம என்ன பார்த்தோம்? ஆகாரம். ஆகாரம். வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. அவரே நமக்கு அப்பமா இருக்கிறார். அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். அவர் பரலோகத்திலிருந்து மனித அவதாரம் எடுத்து நமக்காக பலியானார். அல்லேலூயா. எனவே மனுஷன் வாழ்றதுக்கான 4 அடிப்படை தேவனா இருக்கிறார். தேவன் இல்லாம நம்ம உலகத்துல வாழவே முடியாது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அக்னஸ்? நம்ம வாழ்றதுக்கு இயேசுதான் தேவையா இருக்கிறார் என்று. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்றதுக்கு இயேசு நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கிய தேவையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசு நம்மை நேசிக்கிறார். God bless you all.